ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். நம்ம சுந்தரவல்லி ரொம்ப வந்துட்டு கொடுமைப்படுத்துகிறாங்க நம்ம நந்தினியை. எல்லாமே ஒரு அளவு தான், அளவுக்கு மீறி போகும்போது நம்ம நந்தினி கண்டிப்பாக வந்துட்டு பத்திரகாளியாக மாறி தான் ஆகணும். இப்போ அது மாதிரி தாங்க நம்ம நந்தினி வந்துட்டு விஸ்வரூபம் எடுக்க போகிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நகை விஷயத்தில் ரொம்ப பண்ணிட்டாங்க சுந்தரவல்லி. நம்ம நந்தினி எப்படியாச்சும் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்ருக்க சுந்தரவல்லிக்கு எப்படி சொல்கிறது, நாய்க்கு எலும்பு கொடுக்க கிடச்சா எப்படி சந்தோஷமாக இருக்கும், அந்த மாதிரி இப்போ ஒரு விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நந்தினி வந்துட்டு இப்போ தலை பொங்கலுக்கு ஊருக்கு போய் ஆகணும், அது சம்பிரதாயம். நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லும்போது சூர்யா சார் இருந்துட்டு, இல்லை டாடி என்னால் வர முடியாது, அவள் தானே நகை எடுத்து வச்சு நான் அசிங்கப்படுத்தினான், போலீஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்தாங்கன்னே, நான் ஒரு வார்த்தை நான் தான் வச்சுருக்கேன்னு சொல்ல வேண்டியது தானே, அவள் ஏன் வந்துட்டு அந்த மாதிரிலாம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா சார் உடனே கேட்குறதுக்கு அருணாச்சலையா சொல்கிறாரு, நீ கோவப்படாதடா, சுந்தரவல்லியை காப்பாற்ற தான் நம்ம நந்தினி இந்த மாதிரிலாம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ஓ எனக்கு இப்போ கூட இவ்வளோ கோவம் இல்லை டாடி, இப்போ நீங்கள் சொன்ன பார்த்தீங்களா, இதுக்கு தான் அவ்வளோ கோவம் எனக்கு வருது. ஏன்னா தப்பு பண்ணவங்களுக்கு ஏன் தண்டனை கிடைக்க விடாமல் வந்துட்டு இவன் நந்தினி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நம்ம சூர்யா சார். நல்லது தானடா பண்ணிக்கிறா, எது டாடி நல்லது, அவங்க எவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க நந்தினியை, அப்போலேருந்து நானும் பார்த்துக்கிறேன், நந்தினி பரவாயில்லன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்துட்டு எல்லாமே பண்ணிகிட்ருக்கா, அப்போல்லாம் விட்டுட்டான். ஆனால் இப்போ போலீஸ் வந்திருக்கா, அப்போ தான் ஒரு வாட்டி போலீஸ் வந்தப்போ இல்லை அவங்க பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ கூட்டு வந்துட்டா. இப்போ மறுபடியும் வந்துட்டு அவள் போயிட்டு செயின் எடுத்து திருட்டு பள்ளியை வந்துட்டு அவள் சுமந்துக்கிட்டா, அப்போ அது எவ்வளோ பெரிய தப்பு டாடி, ஏன் வந்துட்டு அவள் இந்த மாதிரிலாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருணாச்சலாகிட்ட சூர்யா கேட்குறதுக்கு அருணாச்சலாகிட்ட பதில் இல்லை. ஏன்னா சுந்தரவல்லி மாரி ஒரு கேவலமான கேரக்டர் யாராலையும் பார்க்க முடியாது. ஏன்னா சுந்தரவல்லி பயங்கர கேவலமான கேரக்டர், பணம் உள்ளவங்க மட்டும்தான் மனுஷங்க, பணம் இல்லாதவங்க யாருமே மனுஷங்க இல்லை அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க நம்ம சுந்தரவல்லி. அதனால தான் சுந்தரவல்லி யாருக்குமே பிடிக்கவே இல்லை. அருணாச்சலையா கூட அப்பப்போ வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க சுந்தரவல்லிக்கு. ஆனால் இதுக்கு மேலே நான் யாருக்குமே வந்துட்டு சப்போர்ட் பண்ணுற நிலமையில இல்லை, சப்போர்ட் பண்ணவும் மாட்டேன், சப்போர்ட் பண்ணவும் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா சுத்தமாக வந்துட்டு நம்ம சுந்தரவல்லியை இதுக்கு மேலே நம்ம அருணாச்சலையை நம்புகிற மாதிரி இல்லை. நான் நம்பினதெல்லாம் போதும்டா, நீ என்ன சொன்னாலும் உனக்கு சப்போர்ட்டாக இருப்பேன். ஆனால் நந்தினி பண்ணது ஒரு விதத்தில் தப்புன்னு தோணுது, ஒரு விதத்தில் கரெக்டுன்னு தோணுது, தப்புன்னு தோணுதுடா. ஏன்னா இந்த குடும்பத்தோட மானத்தை காப்பாற்றணும்னு அவள் பண்ணா பாரு, அது வந்து குட்டு. ஆனால் தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கொடுக்காம தான் மேலே பழிய போட்டுக்கிட்டா பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப பேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம சூர்யா சார். அதனால் வந்துட்டு அருணாச்சலையா என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு நம்ம சுந்தரவல்லிக்கு பயங்கரமாக வந்துட்டு டென்ஷன் ஆகுது. பாப்பா என்ன நடக்குதுன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஓகே, பாய்.